நான் கனடா வந்து இவ்வளோ டிராஃபிக்ல மாட்டினதே இல்லை. இன்னைக்கு லைட் அப் த ஸ்கொயர்னு ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. அதை பார்க்க தான் கிளம்பி வந்திருக்கேன். சாண்டா கிளாஸ் பெரேட்காக ரோடு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி டைவர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டை ஆன்லைனில் பார்க்குறதுக்கும் லிங்க்ஸ் இருக்குது. வர முடியாதவங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது என்னோடய ஃபஸ்ட்டு சாண்டா கிளாஸ் பரேட். ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. இந்த ஈவெண்ட் நவம்பர் 22 மிஸ்ஸிசாகாவில் செலப்ரேஷன் ஸ்கொயரில் நடந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ லைட் பண்ணுறாங்க, அவுட்டோர் ஐஸ் ரிங்க் ஓப்பன் பண்ணுறாங்க, சாண்டா கிளாஸ் பரேட் நடக்குது. கூடவே நிறைய லைவ் என்டர்டெயின்மெண்ட்ஸும் நடக்குது. ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு சீனை நான் விட்னஸ் பண்ணேன். மார்ச் பண்ணுறவங்க கூட்டத்தில் இருந்த ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட பாலை தந்து த்ரோ பண்ண என்கரேஜ் பண்ணாங்க. த்ரோ பண்ணி முடித்த அப்புறம் ஹைஃபை தந்து ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு ஈவெண்ட். கிட்ஸ்க்கு ஈக்குவலாக அடல்ட்ஸும் ஹாப்பியாக இன்வால்வ்டாக இருந்தாங்க. மார்ச் பண்ணுறவங்க வேவ் பண்ணி ஸ்மைல் பண்ணி ஸ்ட்ரீட்டில் இருக்க கிட்ஸை எங்கேஜிங்காக வச்சுக்க ஜெனூனாக எஃபோர்ட் போட்டாங்க. பேட்மேன் ஆக்ட் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே பேட்மேன் ஃபீல் தந்துச்சுன்னு தான் சொல்லணும். இவரை பார்த்ததும் க்ரௌடு செம்மையாக சியர் பண்ணி எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணாங்க. Hello everyone. இந்த எல்இடி ஹூப் டான்ஸ் தான் என்னோடய ஃபேவரட்டான பெர்ஃபார்மன்ஸ். இது ரொம்பவே மெஸ்மரைசிங்காக விஷுவலாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு.